நம்ம விஜயும், மல்லியும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்துல இப்போ இக்கட்டான ஒரு நிலைமையில மாட்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம மல்லிய கல்யாணம் பண்ண சொல்லி போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லிக்கு இந்த கல்யாணம் இல்ல, எந்த கல்யாணமும் இப்போதைக்கு புடிக்கல. ஏற்கனவே விஜயே தன்னோட மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த எப்பவோ மறந்துக்கிட்டாங்க. ஆனா அதே சமயம் நம்ம வெண்பாவுக்காக அவங்க யோசிச்சு யோசிச்சு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா அரவிந்த் இருந்துட்டு இந்த இடத்துல சரி ஓகே. நமக்கு வேற வழி கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் தனியா கூப்பிடும்போது, உண்மையா சொல்லிடலாம் அப்படின்ற மாரி நம்ம மல்லி நெனச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம விஜயோட சைட்ல இப்போ நிஷாவ விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது 5 நாளைக்குள்ள நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல அப்படின்னா, எனக்கு டிக்கெட்டு எல்லாமே இப்ப ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம 5வது நாள் அதாவது நான் இப்போ வெளியூர் கிளம்புறேன். அங்க நான் வெண்பாவ கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ராட் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நிஷா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்திருக்காங்க. இந்த ஒரு அதிர்ச்சி நம்ம விஜய் எப்படி மீள போறாரு? அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தெரியவே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம விஜய் பயங்கரமா லாக் ஆயிட்டாரு. ஏன்னா வெண்பாவ ஏதோ இவளா காப்பாத்தி கூட்டிட்டு வந்த மாரி இங்க பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா அது எல்லாத்துக்குமே அதாவது அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே நம்ம அரவிந்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு குடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இது தான்டா சான்ஸ், இது தான்டா நமக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நிஷா இருந்துட்டு அதில கோல் போட பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயம் நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு இப்படி பண்றதா, அப்படி பண்றதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் இந்த இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க அக்கா பொண்ணு. அவங்க ஒரு பக்கம் இப்போ மிகப்பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு இருக்காங்க. 5 நாள்ல மாமாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ அவ்ளோ பெரிய பிளான் போட்டிருக்கா. இத நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வகையில நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் பயங்கர கோவத்துல தான் இந்த ரஞ்சிதா இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கும் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க நிஷாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, வெண்பா தன் கூடயே இருப்பாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா வெண்பா தன் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிஷா மிரட்டிட்டு போயிருக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி, இந்த மாதிரி, வேற மாரி அப்படின்ற மாரி தான். கரெக்ட்டா இப்போ எல்லாமே பக்காவா நடந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா அதாவது நம்ம மல்லியோட இடத்துல அதாவது இதுக்கு முன்னாடி தன்னை பெத்தவங்க எப்படி இருந்தாங்க, என்ன ஏது அப்படின்ற ஒரு விஷயம் வெண்பாவுக்கு தெரியாது. ஆனா வளர்த்த அதாவது இத்தனை நாளா கூட இருந்த நம்ம மல்லிய பத்தி நம்ம வெண்பாவுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மல்லியம்மா இருந்த இடத்த பார்த்தீங்கன்னா, வேற யாராலயும் நிரப்ப முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும். வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்ப புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த இடத்துல நம்ம மல்லியே அமைதியா கல்யாணம் பண்ணிட்டு இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கே நம்ம விஜய் வரப்போறாரு. என்னதான் இந்த நிஷா நம்ம வெண்பாவோட அம்மாவுக்கு தங்கச்சியா இருந்தாலுமே கூட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வெண்பாவ வெறுத்துருவாங்க. ஆனா மல்லி அந்த மாரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.